ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, 3rd ட்ரிமெஸ்டர் சிம்ப்டம்ஸ் அண்ட் கரண்ட்டாக நான் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் சிம்டம் என்னன்னு பார்த்தோன்னா, போன தடவை இருந்த சிம்டம்ஸ்லாம் 2 ட்ரிமெஸ்டர்லேயும் இருந்த சிம்டம்ஸ்லாம் இதில் இல்லை. இந்த ஃபெட்டிக்குன்றது சுத்தமாக கிடையாது. டயர்ட்னஸுமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு அளவுக்கு குழந்த டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஹெல்த்தி ஃபுட் நான் கன்சியூம் பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஃபெட்டிகோ இல்லை டயர்ட்னஸோ நான் ஃபீல் ஆகலை. அது தவிர என்னென்னா, நான் வந்து ஆஃப்டர்நூன் நேப் எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்மளால் நைட்டு தூங்க முடியாது. ஸோ அது எப்படியாவது கஷ்டப்பட்டு கோ த்ரூ பண்ணி ஏதோ இருக்கிற வேலையோ, சின்ன சின்ன வேலைகள் ரொம்ப பெருசாக நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம ஆஃப்டர்நூன் நேப் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், என்னோடய பாடிக்கு பொறுத்த வரையும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த வீடியோ வந்து ஜென்ஸ் பார்க்குறீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கலாம். தயவு செஞ்சு உள்ள டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பார்க்காதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் டீப்பாக அவங்கவுங்க சிம்டம்ஸ் சொல்கிறதுனால எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கும். இதை ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோன்றதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சில லேடிஸ்க்கு அது ரிலேட்டபிளாக இருக்கும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டெண்டர் பிரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கொலஸ்ட்ரம்னு ஒரு லிக்விடு இதாகும், ரிலீஸ் ஆகும் நமக்கு குழந்த பிறந்து மில்க் வரத்துக்கு. ஸோ அந்த லிக்விடுக்கு நம்ம பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ 3rd ட்ரிமெஸ்டர்லேயும் ரொம்ப அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் அந்த டெண்டர் பிரெஸ்ட் வந்து இன்னும் இருக்கும் கொஞ்சம். ஸோ எனக்கும் லைட்டாக இருக்குது. ஸோ அந்த சிம்டம் இருக்குது. அது எல்லாமே நமக்கு வந்து இந்த 3rd ட்ரிமெஸ்டர் முடிஞ்ச உடனே நமக்கு சரியாயிடும். ஸோ நமக்கு குழந்தைக்கு நார்மலாக மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறப்பே நமக்கு எல்லாமே சரியாயிடும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, பேபி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேபி மூமெண்ட்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பேபியோட மூமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 குழந்தைங்களுக்குமே வந்து ஆக்சுவலி எனக்கு அந்த ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இந்த குழந்தை வந்து ஒரு ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டில் விளையாடுற மாதிரி வந்து சூப்பராக விளையாடுது. ஸோ ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பேபி அப்படிங்கிறது எனக்கு அது எல்லா பேபியுமே எனர்ஜெட்டிக் தான். பட் எனக்கு இந்த 2 பேபியில் இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அதனால அது எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. கரண்ட்டாக நான் என்ன வீக்கில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ நான் வந்து 37th வீக் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக எந்த வீக்கில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, 37th வீக்கில் இருக்கேன். ஸோ 37th வீக்கில் இருக்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு இப்போ வரையும் நடக்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வரையும் நான் என்னென்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரையும் நான் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு க்ரோத் ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ அது வந்து 36th வீக்கில் பண்ணாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ வாட்டர் லெவல்லேருந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது எந்த இதுன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது டில் நவ் 10 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நேச்சுரல் டயட்டில் ஸோ நம்மளால் பாசிபிள். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இது ரெக்கமெண்டோ இல்லை இந்த டயட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ இதை நினச்சி பயப்படுறவங்களுக்காக நான் சொல்லுவேன். நானே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய கொலகுத்தமோ இதுவும் கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. 10 kg வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரோத் ஸ்கேன்லையும் வந்து பேபி வெயிட் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து 2 குழந்தைங்களுமே வந்து 40 வீக்ஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறந்துட்டாங்க. ஸோ இந்த தடவையும் அந்த சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கான்ட்ராக்ஷன் மூலமாக தான் 2 பேருமே பிறந்தாங்க, பெயின் கான்ட்ராக்ஷன் மூலமாக தான். ஸோ இந்த தடவையும் அப்படி இருக்கலாங்கிறாங்க, இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, டில் டியூ டேட் வரையும். ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் நான் பேபிக்கான திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வாஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும், ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒர்க் இருக்குது. மற்றபடி எல்லா ஒர்க்குமே எனக்கு வந்து பர்ச்சேசிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து எந்த ஒரு மெடிக்கேஷனும் நான் எடுத்துக்கல. எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லை. பவுல் மூமெண்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ்க்கு கிளியர் ஆகுது. எனக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து எவ்ரிடே கிளியர் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு நான் ஒரு இதாக சொல்லுவேன். நான் சொல்லலை, என்னோடய டாக்டரே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பவுல் மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து ப்ரெக்னன்சியோட ஃபஸ்ட்டு சிம்டமே. ஸோ ஹார்ட் பர்ன் இதெல்லாம் வராமல் நம்ம தப்பிக்கலாம்.
அந்த பவுல் மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். அதுக்கு நம்ம நல்லா சாப்பிடணும். ஆயில் ஃபுட்ஸு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கவே கூடாது. ஆயில் ஃபுட்ஸு, ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸு இது எல்லாமே இதில் மில்க் ப்ராடக்ட்ஸும் நான் ஆட் பண்ணிப்பேன். நான் சாப்பிடாததுனால சொல்ல வரல. ஹைலி கான்ஸ்டிபேஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறதே மில்க் ப்ராடக்ட்ஸ் தான், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்வேன். ஸோ எல்லாமே என்னோடய பிளட் ஒர்க் எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ எல்லாம் என்னோடய ஹீமோக்ளோபின்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அது 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 ஒரு தடவை ஃபைனலாக வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. இது போகிறதுக்கு முன்னாடி லேபருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது இது பண்ணிக்கிட்டாங்க. என்னோடது நேச்சுரல் பர்த் சென்டர் அப்படிங்கிறதுனால நான் போகிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. அது ஒரு நேச்சுரல் பர்த் ப்ராசஸ் தான். மிட்வைஃப்லாம் இருப்பாங்க அங்கே. நமக்கு வந்து பெயினை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு நிறையா எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கும். ஒரு ஃபாரினில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா, இந்த ட்ரிமஸ்டரில் ப்ரெக்னன்சி கிரேவிங்னு பார்த்தோன்னா ரொம்ப இல்லை. இப்போ என்னால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியுது. ஸோ நான் பேக் டு த ரொட்டீன். நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் வந்து திரும்பவும் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து என்னோடய டயட் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா, இதை நீங்கள் வந்து சில பேர் இருந்தாங்க எனக்கு கமெண்ட்ரி கொடுத்தவங்க, நிறைய பேர் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ரி கொடுத்தவங்க, யூடியூப்பில் கிடையாது. ஸோ பர்சனலாக மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாமே, உங்களுக்கு இதில் பிடிக்கல, நான் டயட் சொல்கிறது பிடிக்கல, நான் சாப்பிட்றது சொல்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒப்வியஸ்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸ்கிப் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் யாரை மீன் பண்ணுறேன்னு. இன்னொரு என்ன அப்படின்னா, ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்கிறேன்னா, அவங்க வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க யார் என்னங்கிறதுலாம் தேவையில்லை. ரொம்ப வயசானவங்க தான். ஸோ அதனால் அவங்களோட இதை வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல. மரியாதை இல்லாமையும் பேச விரும்பல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் வந்து வித்தியாசமே இல்லாமல் போய்டும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணி, நீங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாரையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், நான் வந்து ஐடியலாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் சொல்கிறேன். நீங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடியோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். நான் ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஹாலிஸ்டிக் டாக்டரை. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்வேன், நம்மளே டாக்டர் ஆகிட முடியாது. ஸோ அதை மீறி ஒருத்தங்க நல்லா சாப்பிட்றாங்கன்றப்ப ஏன் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரட், அதுக்கப்புறம் ஒரு பேட் கமெண்ட்ஸ்லாம் உங்களோட வாயிலேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக எனக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குது, நல்ல ஒரு தாட்ஸ் இருக்குது, நல்லா உங்கள் பசங்களாம் நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. ஏன் உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்க முடியலன்னு எனக்கு தெரியல. அடுத்தவங்களை பற்றி நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்க முடியல. நீங்கள் எப்படி நல்லா இருந்துருவீங்கன்ற மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க. இது என்ன ஒரு பெருமையா, 3வது குழந்தையெல்லாம் ஒரு பெருமையான்றீங்க. ஆமாங்க, உங்களுக்கு பெருமை இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு பெருமை. அதான் நான் சொல்ல வரேன் நான். பேரண்ட்டுக்கு பேரண்ட் வந்து இது டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து நார்மலை தாண்டி வேற ஒரு பிறவின்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரெக்னென்ட் லேடின்னு கூட பார்க்காம ஒரு மெசேஜில் வந்து கண்டபடி திட்டுறீங்க நீங்களாம். என்னங்க நீங்கள் சொந்தக்காரங்கன்ற பேரில் இருக்கீங்களே தவிர என்ன இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். உங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்களோ இல்லை ஏதாவது பண்ணாங்களோ உங்களால் ஏற்றுக்க முடியுமா? சரி, ஒரு வீடியோ போடுறோன்றதுக்காக அதை பற்றி என்னன்னே தெரியாமல் நான் அது கிளியராக கூட நீங்கள் பார்க்கல. ஜஸ்ட் லைக் தட் உன்னால் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குன்னா நான் என்ன உங்களை பண்ணேன்? நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம கூட போயிருக்கலாமே. இதை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஸ்கிப் பண்ணியிருக்கலாமே. நான் ஏன் இதை ரிப்ளை பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து மைண்ட் அளவில் வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ போடாமே இருக்கலாமேன்னு கூட சொல்லலாம். இது வந்து உங்களோட மெமரிக்காக மட்டும் கிடையாது, இது என்னோட மெமரிக்காகவும் தான். நாளைக்கு என் குழந்தையும் ஃப்யூச்சரில் இதை பார்க்குன்றதுனால தான். ஸோ உங்களை இல்லை வெளியே இருக்கிற ஆளுங்களையோ சுற்றி கிடையாது. இது நிறைய தாட்ஸை வந்து வச்சு இதை நானே நாளைக்கு பார்க்குறப்போ ஹாப்பியாக இருப்பேன். அதனால் வந்து இதை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது உங்களை மட்டுமே பேஸ் பண்ணியோ இல்லை எடுக்கலை. அதை தவிர இன்னொன்று சொல்கிறீங்க, என் பசங்களாக இருந்தால் நான் வந்து அவங்கள வந்து சாகடிச்சிடுவேன். என்னங்க இதெல்லாம் பேரண்ட் நீங்கள்? எனக்கு தெரியல, இப்படி தான் உங்கள் பசங்க வளர்த்துருக்கீங்களா? உங்கள் பசங்க நல்ல நிலைமையில் இருக்கலாம், அதை பற்றி நான் உங்கள் பசங்களை பற்றி பேச விரும்பல. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பசங்களை நம்ம சாகடிச்சிடுவோமா இப்படி இருந்தால்? என்னங்க இதெல்லாம்? ஒரு நீட்டாக சாப்பிட்றாங்க ஒருத்தங்கன்னா ஏன் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியல?
இனிமேல் இந்த கரண்ட் வேர்ல்டில் இவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற இடத்துல ஏன் ஒருத்தங்க நான் நல்லா சாப்பிட்றேன்னா உங்களால் ஏற்றுக்க முடியலையே? ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு வார்ம் வெல்கம் பண்ணணும். இல்ல பண்ணலைன்னா கூட பரவால்ல. சரி இவங்க ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்கனாவது அமைதியாக இருக்கணும். இல்லை எனக்கு இவங்களோட எதுவுமே பிடிக்கல, நான் இவங்கள பற்றி கமெண்ட்ரி கொடுக்கல, இப்படி ஏதாவது ஒரு கேட்டகரிலையாவது நீங்கள் இருக்கணும். இல்லை இல்லை, நான் வந்து இதை அனலைஸ் பண்ணணும். நான் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் வீடியோ போட்டாங்களே. இவங்களை எப்படி வேணால் நம்ம பேசலாம், என்ன வேணால் பேசலாம், எந்த வார்த்தைகளில் வேணால் நீங்கள் பேசலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நான் உங்கள் மேலே கேஸ் போட்டுனா என்ன பண்ணுவீங்க? என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் லேடியை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி. எப்படி வேணால் பேசிடலாம், எதை வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது லைஃப்பில். நமக்கும் மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு கடவுளுங்கிறவர். ஸோ நம்மளே டிசீஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்றது புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து டிசீஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கேள்விப்படுறோம் நம்மலாம். நான் இந்த வழியில் கஷ்டப்படுறேன், அந்த வழியில் கஷ்டப்படுறேன்றப்ப இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறீங்க. உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நம்ம டிசீஸில் கஷ்டப்படுறோம், நமக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நம்ம பார்க்கணும். நம்ம உடம்ப நம்ம பார்க்கணும், நம்ம பசங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம பார்க்கணும். அதை மட்டுமே நான் பார்க்கணுன்னு சொல்ல வரல. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கன்றேன் ஃபஸ்ட்டு. அடுத்தவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நான் ஒரு கோவமாவோ இல்லை வெறுப்பாவோ நான் சொல்ல. எனக்கு உங்களால் எந்த பாதிப்புமே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதுனால நான் குறைஞ்சிட போயிட்டேன்னா கிடையாது. ஸோ எனக்கு வந்து என் பசங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் எப்படி வேணால் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கே ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த டயட்டில். ஸோ அதனால் உங்களுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ கிடையாது. இது ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்கள் நல்லா இருக்கோமா, ஃபஸ்ட்டு அதை தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்களை பார்த்து 4 பேர் சேஞ்ச் ஆனால் ஓகே, பெஸ்ட். இல்லையா நான் அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க மாறல, நான் மட்டும் ஏன் இப்படி மாறணும் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. நான் மட்டும் ஏன் அந்த ஸ்டோன் ஏஜில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணால் தான் நாளைக்கு என்ன பார்த்து இன்னொருத்தர் மாறலாம். என் குழந்தைங்களே மாறும். என் குழந்தைங்க மாறினா சொசைட்டி இப்படி தான் இம்ப்ரூவ் ஆகும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே 3வது குழந்தை எதுக்கு, இவங்க என்ன இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்கவுங்க பர்சனல். இது ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் வீடியோ போடுறேங்கிறதுனால நீங்கள் என் பர்சனலை கிளற முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் பப்ளிக்காக கமெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்படி இந்த அளவுக்கு மோசமாக ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து பர்சனலாக என்னை அட்டாக் பண்ணதுனால மட்டும்தான் நான் அது பண்ணேன். நான் பப்ளிக்காக வீடியோ போடுறேன்னா நீங்களும் தாராளமாக பப்ளிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை நான் தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன். எனக்கு அது கரெக்டான வேர்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரியை நாங்கள் வச்சுப்போம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும், பேட் கமெண்ட்ரிலாம் பண்ணிங்கன்னா. ஏன்னா ஒரு நெகட்டிவிட்டியை சுற்றி நாங்கள் இருக்க விரும்பலை. ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன். யாரும் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். எனக்குள்ளே அந்த கோவம் போய் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்பட வேணாம். இது ரொம்ப அனலைஸ் பண்ணி அவங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை நான் ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இப்போ நம்ம டயட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான். பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோகோனட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா எகெயின் நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணணும் அதுபடி வந்துக்கிட்டேன் நான். ஏதாவது ஒரு 2 வெஜிடபிள், ஸ்டீம்டு வெஜிடபிள் ப்ளஸ் ஒரு டொமேட்டோ சப்ஜி மாதிரி. டொமேட்டோனா கொதிக்க வச்ச டொமேட்டோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் டொமேட்டோவும் கோகோனட்டும் அரைச்சி விட்டு அந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி நான் அப்படியே சாப்பிடுவேன் நான். இதில் வந்து எதுலேயுமே சால்ட் கிடையாது, ஆயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எகெயின் வந்து நான் கொஞ்ச நேரம் கழித்து சாலட், அதுக்கப்புறம் அவகேடோ அதெல்லாம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கிரேப் ஃப்ரூட் ஜூஸோ இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று கொஞ்ச நேரம் கழித்து க்ரீன் ஜூஸோ குடிப்பேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட் ஆகிடும், நைட் டின்னர் வந்துடும். அதில் வந்து நமக்கு பனானாஸ் ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில். ஸோ பனானா தான் நமக்கு நல்ல ஒரு ஃபேட்டை கொடுக்கும். ஸோ பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் கண்டிப்பாக 3-4 பனானாஸ் ஆட் பண்ணிப்பேன். இதில் பப்பாயா, சிக்கு, சப்போட்டா, அதுக்கப்புறம் இதை தாண்டி வேறு ஏதாவது ஜாக் ஃப்ரூட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் நான் கன்சியூம் பண்ணுறது. பொமோகிரானட் இதெல்லாம் சொல்ல மாதிரி இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுட்ருப்பேன் டின்னருக்கு.
ஸோ இவ்வளவும் சாப்பிட்றது வந்து எனக்கு 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என் பேபியும் ரொம்ப நார்மலாக இருக்குன்ட்டாங்க. நான் போகிற ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குன்ட்டாங்க. செஃபாலிக் பொசிஷனுக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு எப்போ வேணால் பெயின் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ட்ரிமஸ்டர் ரொட்டீன்ஸு. இதுக்கு நடுவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னா, நான் ஒரு நாள் வெளியே சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ஏதோ டைம் ஆகிடுச்சுன்னு. ஸோ எனக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து அது ஒத்துக்கல. ஸோ உடனே வந்து எனக்கு டயரியா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாதாரண டயரியா கிடையாது, பெயினோட வந்த டயரியா. இது வந்து நான் ஒரு 8th மந்த் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். 8th மந்த் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் நானே அதில் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு தடவை நான் சாப்பிட்டதுக்கே எனக்கு வந்து அந்த ஆயிலோ சம்திங் ஏதோ ஒத்துக்கலை. ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, வெளியே சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன மாதிரி தெரியும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது குழந்தை பிறக்கிற பெயினை விட ரொம்ப கொடுமையாக இருந்துற போது நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் நமக்கு ஹைட்ரேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியம் இப்போ கடைசி இதில். ஸோ கோகோனட் வாட்டர் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வரையும் இதுதான் அப்டேட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.